शिव 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 ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் இங்கே ஜோதிட ஆர்வலர்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கும் ஜோதிடர்களுக்கும் எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஜோதிடம் எல்லாம் எப்படி வேணால் படிக்கலாம், யாருக்கிட்ட வேணால் கற்றுக்கலாம். ஆனால் அதை புரிஞ்சு பலன் சொல்கிறதுல தான் விஷயம் இருக்குது. எனக்கு 10 நிமிஷம் டைமிங் சொல்லிட்டாரு. 5 நிமிஷங்கள் ஒரு கதையை சொல்லிவிட்டு அதில் ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் மேடையிலேருந்து இறங்கிக்கிறேங்கய்யா. ஒரு ஊரில், அதாவது கோயில்பட்டி பக்கத்தில் ஒரு கிராமம், அங்கே ஒரு அம்மா கிணத்துல தண்ணி அரைச்சிட்டு இருக்கு. 2 பேரும் திடீர்னு வந்து தண்ணின்னு கேட்குறாங்க. உடனே அந்த அம்மா தண்ணி பானை, அந்த காலத்தில் வாளி இல்லை, பானையில் தண்ணி அரைக்கிறது, அந்த பானையை கீழே போட்டுருச்சு. தண்ணியில் கலந்துடுச்சிங்க. திடீர்னு பார்த்து என்னப்பா இப்படி தண்ணி கேட்குறீங்க அப்படின்னா, எங்கேருந்து வரீங்க நீங்கள்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் பக்கத்தில் கோயில்பட்டிங்க தங்கப்பாண்டியன் ஐயாங்கிறட்ட அப்படிங்கிற ஒரு ஜோசியர்கிட்ட ஜாதகம் கற்றுக்கிட்டு வரோம். அதில் கொஞ்சம் தாகம் எடுத்தது, தண்ணி கொடுங்க. பக்கத்து ஊருக்கு தொழில் கற்றுக்கிட்டு இப்போ தான் பக்கத்து ஊர் எங்கள் ஊருக்கு போகிறோம் தொழில் செய்ய அப்படிங்கிறாங்க. அப்படியா, நீங்கள் ஜோதிடருங்கிறீங்க, என் வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதை தீர்த்து வைங்க, என் வீடு பக்கத்தில் தான், அதுக்கு ஒரு பலன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இது போல் என் கணவர் என்னை விட்டு போய் 10 வருஷம் ஆச்சு. நல்லா இதெல்லாம் கவனமாக கேட்டுங்க. என் கணவர் என்னை விட்டு போய் 10 வருஷமாச்சு. என் கணவர் என்னோட திரும்பி வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இதில் நல்லா கவனிச்சிங்க. 2 பேருமே தங்கப்பாண்டியன் ஐயா சீடர்கள். 2 பேருமே தங்கப்பாண்டியன் ஐயா சீடர்கள். ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, உன் கணவர் உன்னோட வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உன் கணவர் உன்னோட வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வது சீடன் சொல்கிறான், உன் கணவர் இன்னைக்கு பொழுதுகளில் உன் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான் அப்படிங்கிறாங்க. உடனே இவங்களுக்கு ஒரு சந்தேகம் அந்த அம்மாவுக்கு, ஏயா 2 பேரும் ஒருத்தர்கிட்ட தான் படிச்சங்கிறீங்க, ஒருத்தர் வரமாட்டேங்கிறீங்க, ஒருத்தர் வருவாங்கங்கிறீங்க, 2 பேரும் இங்கே இருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போடுறேன், சாப்பிட்டுட்டு சாயங்காலம் நீங்கள் சொன்ன டைமுக்குள்ள வராரா இல்லையா நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரி, சாயங்காலம் வரைக்கும் அவங்க இருக்காங்க, சமைச்சு போட்டாங்க, சாப்பிட்டாங்க. சாயங்காலம் சொன்ன மாதிரி இந்த 2வது சீடன், அதாவது 2வது மாணவன் சொன்ன நேரத்தில் கணவர் வந்துட்டார். அந்த அம்மாவுக்கு கணவர் வந்த சந்தோஷத்தை விட ஒரு பெரிய சந்தேகம். ஏன் 2 பேருமே இவர் தங்கப்பாண்டியன் தான் படிச்சிங்க, நீ வரமாட்டேன்னு சொன்ன, நீ வருவன்னு சொன்ன, வந்துடுச்சு. அப்போ சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் தப்பா இல்லை உங்க தப்பா, எப்படி இதை கரெக்டாக நீ சொன்ன, நீ எப்படி தப்பு பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த முதல் மாணவன் நீ சொல்லுங்கிற. அப்படி முதல் மாணவன் சொல்றாரு, தண்ணி கைக்கு வந்துச்சு, வாளி தண்ணி வந்துருச்சு குடத்துல, கைக்கு வர நேரம், உன் கைக்கு எட்டுற நேரம் அது உடஞ்சி போச்சு, கை கட்டினது வாய் கட்டல, அதனால நான் வராதுன்னு சொல்லிட்டேன்ட்டா. அப்படி அப்போ அவர் சொன்னது அந்த கண்ணோட்டத்தில் சொல்லிட்டாரு. 2வது மாணவன் சொல்றாரு, நானும் அதை வச்சு தான் சொன்னேன் அப்படிங்கிற. அப்படி விளக்கம் சொல்லு அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. அப்போ அவர் சொல்றாரு, இந்த 2வது மாணவன், தண்ணிக்கு வந்துருச்சு, கீழே விட்டுட்ட, மண்ணோட போய் சேர்ந்துருச்சு, அந்த குடம் உடஞ்சிருச்சு, மண்ணோட சேர்ந்துருச்சு, தண்ணியோட சேர்ந்துருச்சு, இனத்தோடு சேர்ந்து விட்டது உன் கணவன் வருவான் அப்படின்னு சொன்ன. அப்படின்னா அப்படி அப்ப நாம ஜோதிடத்தை யாருக்கிட்ட எப்படி கத்துக்கிட்டாலும் நாம புரிஞ்சுக்கிறதுல, ஒரு அனுபவத்தை நாம எடுத்துக்கிறதுல இருக்கு. எல்லாத்தையும் அனுபவத்தில் நாம எடுத்துக்கிறதுல இருக்கு. இப்போ இந்த அம்மா பவித்ரா மேடம் பேசுனாங்க, டாக்டர்மா, அவங்க என்ன சித்த வைத்தியத்தில் அவங்க இப்போ ஏதோ ஜோதிட அனுபவங்கிறத எழுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஒரு பாயிண்ட் சரியான ஆள் யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, கரசை கரணத்தில் உள்ளவங்க கிட்ட பரிகாரமோ வைத்தியமோ செஞ்சால் சரியா இருக்குங்கன்னு. அப்போ அவங்க அனுபவத்தில் புதிதாக இருந்தால் கூட அவங்க சொல்ற விஷயத்தை எடுத்துக்கணும். இப்போ தங்கப்பாண்டியன் ஐயா சில பேச்செல்லாம் நீங்கள் கேட்டீங்களா இல்லையா தெரியாதுங்க, நான் ஒரு விதமாக பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் அவர் சொல்கிற விதம், லக்கணத்திலேருந்து ராசியிலேருந்து இந்த கிரகம் இப்படி இருந்தால் இப்படி, இது இப்படி இருந்தால் அப்படின்னு எளிமைப்படுத்தி சொல்லுவார். சும்மா சிம்பிளாக புரியுற மாதிரி, குழந்தைக்கு புரியுற மாதிரி. அப்போ நம்ம ஜோதிடத்தை கற்றுக்கிறதுல சொல்லி கொடுக்குறவங்கிட்டே ஒரு விஷயம் இருக்குது. அதை நாம் எடுத்து அப்படியே சொல்லி கொடுத்தத, சமையல் இப்படி தான் இருக்குது, இப்படி சமைங்கிறத விட நாம் நம்ம கண்ணோட்டத்தில் பார்த்து எடுத்து சொல்கிறப்ப பலன் பலிக்கும். சிம்பிளாக இதுக்கு உதாரணங்கள் இப்போ எல்லாம் மேடையில் எல்லாம் பேசுனாங்க, லக்னம் இப்படி இருந்தால் இப்படி இருக்கும், லக்னத்தோட பஞ்சமாதிபதி இப்படி இருக்கணும், பாக்கியாதிபதி இப்படி இருக்கணும், இப்படி தொடர்புணும். நான் பல மேடைகள்லையும் சொல்லுவேங்க, எந்த ஒரு பாவம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கணும்னாலும் அந்த மனிதனுக்கு அந்த லக்னம் அந்த பாவத்தோட தொடர்பு இருக்க வேண்டும். லக்னமும் 2ஆம் பாவம் தொடர்பு இல்லாமல் அவனுக்கு சம்பத்தியம் கிடையாது, நல்ல குடும்பமும் கிடையாது. 7ஆம் இடங்கிறது மனைவி. ஆனால் மனைவி வராங்க, ஆனால் 2ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா அவனுக்கு அந்த மனைவினால் அந்த நல்ல குடும்பம் கிடையாது. 2ஆம் பாவத்தில் பாவிகள் அப்படிங்கிறது இருந்துட்டான். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு லக்னாதிபதி கடக லக்கணம், இந்த கடக லக்கணத்துக்கு அதிபதி சந்திரன். இந்த சந்திரன் எந்த பாவத்தோட நல்லபடியாக தொடர்பு இருக்காரோ அந்த பாவம் அவனுக்கு சிறப்பு. எந்த பாவம் அவனுக்கு கெட்டு போச்சோ அது பாவம். இன்னொருத்தர் சொன்னார், லக்னாதிபதியை பாவ, அதாவது லக்னாதிபதி நிற்கிற இடத்த வச்சு எடுங்க,
அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் அவங்களுடைய கண்ணோட்டம். நாம நம்ம நடைமுறையில் பலன் தர விஷயங்கள். நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க முதல்ல அவங்களுடைய கல்வி, படிப்பு, ஆரோக்கியம், ஆயுள், சொத்து அப்படிங்கிறத விட மனைவி, குழந்தைகள், எனக்கு நல்ல மனைவி அமையுமா, வண்டி இருக்கிறவனும் கேட்குறான் எனக்கு நல்ல மனைவி வருமாங்கிறான், வசதி படித்தவனும் கேட்குறான் எனக்கு நல்ல மனைவி வருமா அப்படிங்கிறான். இந்த ரெண்டு பாவம் ஒருத்தர் உங்ககிட்ட கேள்வி கேட்குறப்ப நாம எதை எடுப்போம்? லக்னம் 7ஆம் பாவம் மட்டும் எடுப்போம்? சொல்லுங்க, லக்னம் 7ஆம் பாவம் தொடர்பு இருக்கு, உனக்கு கல்யாணம் ஆகிட்டு சொல்ல முடியுமா? லக்னாதிபதியும் சுக்கிரனும் கலசர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் அந்த 7ஆம் பாவமும் அந்த ஜாதகனோட தொடர்பில் இருக்க வேண்டும். இது எந்த லக்னமா இருந்தாலும் சரி, ஒரு லக்னம் எந்த கேள்வி கேட்கிறோமோ அந்த பாவகம் அதனுடைய காரகத்துவம். அப்ப அந்த காரகத்துவம் ஏதாவது ஒரு விஷயத்தில் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அந்த பாவகம் அந்த ஜாதகனுக்கு சிறப்பு. அப்படி அது தொடர்பு இல்லை அப்படின்னா நிச்சயமா அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த ஜாதகனுக்கு கிடையாது. நான் பெண்கள் ஜாதகத்தில் பல விஷயத்தை பல தடவை சொல்லியிருக்கேன். செவ்வாய் ராகு பெண்கள் ஜாதகத்தில் லக்னம் 2, 4, 7, 8 இந்த இடங்களில் இருந்துட்டா அந்த பெண்ணினுடைய திருமண வாழ்க்கை பால். ஒன்று கணவனை இழப்பால் அல்லது கணவனை பிரிவாள். இது எந்த ஜாதகமாக இருந்தாலும் குரு பார்த்தா பிரிவாங்க, குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. அப்ப செவ்வாய் ராகு இந்த விஷயத்தில் கெடுதலை செய்யும், ஆனா மற்ற விஷயங்களை நல்லது செய்யும். செவ்வாய் சூரியன் சார்ந்த அரசாங்க உத்தியோகம் இது மாதிரி நல்ல விஷயங்களை செய்யும். ஒருத்தருக்கு ஐயா டைம் கொடுத்துட்டாரு. ஜோதிடம் ஒருத்தருக்கு சிறப்பாக வர்றதுக்கு 2ஆம் பாவத்தில் புதன், கேது, சுக்கிரன் தொடர்பு இருக்கணும். சனி பார்த்தா அந்த ஜோசியர் சொல்லக்கூடிய விஷயங்கள் கெட்ட பலன்கள் அப்படியே பலிக்கும். குரு பார்த்தா குரு கேது தொடர்பு இருந்துட்டா அவங்களுக்கு உள்ஞானம் வரும். அதை வச்சு அவங்க ஜோசியம் சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இன்னொரு முறை உங்ககிட்ட விளக்கமாக பேசுகிறேங்க. இந்த என் பேச்சை பொறுமையாக கேட்டவங்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த சக்தி ஜோதிடருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயத்தையும் இப்போ சொல்கிறேங்க. நான் எந்த ஜோதிட கருத்தரங்கத்துக்கு போனாலும் என்னுடைய பங்களிப்பு, ஏன்னா நல்ல உணவு, சுவையான உணவு கொடுத்தாரு, எல்லாத்தையும் நல்லா பராமரித்து பார்த்தாருங்க. அந்த ஜோதிட கலைக்கு அவங்க செய்கிற சேவைக்காகவோ இல்லை இத்தனை பேர்த்த ஒன்று திரட்டி ஒரு மேடையில் பல பேர்த்துடைய கருத்தை கேட்க வைக்கிறதுக்காக எந்த ஜோதிட இதுக்கு போனாலும் என்னால் முடிஞ்ச ஒரு பொருள் உதவி செய்வேன். அப்போ இந்த மேடையில் என்னுடைய மானசீக குரு தங்கப்பண்டி ஐயா கையால் ஒரு 5000 ரூபாய் தரேன். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், ஒரு 200 ரூபாய் கட்டணம் வச்சுருக்காங்களா, உங்களால் முடிஞ்சது மேலே ஒரு 100, 200 சேர்த்து கட்டணங்கிறது ஒரு அளவு, நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு தொழில் பெருவெள்ளம்பாங்க, நீங்களும் கொடுத்தா அவங்க நடத்துறவங்களுக்கு ஒரு இதாக இருக்குது. ரெண்டாவது, ஒரு ஜோதிடர்களுக்கு ஒரு ஜோதிடர் உணவளித்தல் அல்லது ஒரு ஜோதிடர் செய்கிற நிகழ்ச்சியில் ஒரு ஜோதிடர்கள் பங்களிப்புங்கிறது மிகப்பெரிய அளப்பரிய நன்மையை செய்யும் என்பதை குறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு என்ன பேச்சை கேட்டவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுறேங்க. ஒரே நிமிஷம். மிக அற்புதமாக லக்ன பாவத்தின் தொடர்புகளை பற்றி பேசிய பவானி சாரதி ஐயா அவர்களுக்கு நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக ஜோதிட கலைஞான சக்கரவர்த்தி என்ற விருதும் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் விருதை வழங்கி கௌரவிப்பார்கள். பலர் கோவையிலிருந்து வந்திருக்கும் வேணுகோபால் ஐயா அவர்கள் ஒரு 2 நிமிடம் சிறப்பு உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். நேரம் கருதி ஐயா கேட்டுக்கொண்டார், பேசுறதுக்கெல்லாம் டைமே இல்லைன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் எனது ஒரு வாழ்த்துறைக்காக நான் பேச வந்திருக்கேன். இந்த நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கம் மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கு சத்திகுரு ஐயா எவ்வளவு உழைத்திருக்கிறார் என்று எங்களுக்கு கண்டிப்பாக தெரிகிறது. ஒரு சங்கம் நடத்துவது அவ்வளவு எளிதல்ல, இவ்வளவு சிரமப்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கும் அவருடைய நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தங்கபாண்டியன் ஐயாவோட அட்மின், அதை மட்டும் சொல்லிக்கிறேன். அவரோட வகுப்புகள் இப்போ நடந்து கொண்டே இருக்கிறது. கிரக காரகத்துவ வகுப்பு முடிஞ்சிருச்சு, 1 மாதம் ஆயிடுச்சு. ராசி காரகத்துவ வகுப்பு இப்போது நடந்துகிட்ருக்கு. யாராவது விருப்பம்னா இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு அறிவிப்பு தான். என்னுடைய நம்பரை குறிச்சிக்கோங்க, 98 944 00 536. இன்னொரு முறை சொல்கிறேன், 98 944 00 536. ஏன் இதை நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோன்னா, ஐயாவோட இந்த சக்ஸஸுக்கு காரணமே பாவக இணைப்பு தான். இது எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய பேர் ஒவ்வொரு மெத்தேடில் சொல்லிகிட்டு இருக்காங்க. பாவத்தை வச்சு தான் ஐயா இது வரைக்கும் இவ்வளோ சக்ஸஸாக வந்திருக்காரு.
இப்போ உதாரணத்துக்கு 1, 3, 4, 5 ஒரு 4 பாவத்தை வச்சுக்கலாம். 1, 3, 4, 5 இதை வச்சு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஜாதகர் உயர்கல்விக்காக இடம் மாறுவார். ஜாதகர்னா 1, உயர்கல்வினா 5, இடம் மாற்றம் அப்படின்னு 3. ஜாதகர் இடமாறி புகழ் பெறுவார், கூட ஒரு 5 சேர்த்துக்கணும். 5ங்கிறது புகழ். ஜாதகர் சுய முயற்சியில் வீடு வண்டி வாகனம் வாங்குவார். இதில் 4ங்கிறத வீடு வண்டி வாகனம், 5ங்கிற வாங்குவார் அப்படிங்கிறக்காக எடுத்துக்கிறோம். ஜாதகர் குழந்தை பிறந்தவுடன் இடம் மாறுவார். 5ங்கிறது குழந்தை. ஜாதகரின் குழந்தையும் இடம் மாறுவார், கல்விக்காக இடம் மாறுவார். இந்த மாதிரி நிறைய இது எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். நேரம் கருதி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய கோவையிலிருந்து வந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் வேணுகோபால் ஐயா அவர்களுக்கு நாமக்கல் மாவட்ட ஜோதிடர் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக ஜோதிட சேவா ரத்னா என்ற விருது வழங்கி பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. வணங்கும் குருவுக்கே குருவாக விளங்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் பாதம் பணிந்து, எனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்கள் பாதம் பணிந்து உரையை ஆரம்பிக்கின்றேன். இன்று அற்புதமான ஒரு நன்னாள், 16வது நூற்றாண்டு விழா. 16 என்பது நியூமராலஜியில் கூட்டு எண் 7. அப்பொழுது கேது பகவானின் ஆதிக்கம் நிறைந்தது. நாமக்கலுக்கு தனிச்சிறப்பு என்னவென்றால், ஆஞ்சநேய பகவான் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றார். ஆஞ்சநேய பகவான் காலப்புருஷ தத்துவத்தின் 9வது ராசியில் குரு வீட்டில் மூல நட்சத்திரத்தில் அவதரித்துள்ளார். கேது பகவானின் ஆதிக்கத்தில் நமது லட்சுமி நரசிம்மர் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தார். சுவாதி நட்சத்திரம் 7ஆம் இடத்தை குறிக்கும். அப்பொழுது திருமண தடை மற்றும் நண்பர்கள், கூட்டுத் தொழில், எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யும் பொழுது பல பிரச்சனைகள் தீருகின்றது. நாம் ஆஞ்சநேய பகவானிற்கும் லட்சுமி நரசிம்மருக்கும் ஒரு தொடர்புண்டு. அதுதான் நாமக்கல்லுக்கு தனித்துவம் வாய்ந்த பெருமை. என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருப்பவர்கள் நைசர்கிய பலன் வாரியாக சூரிய பகவானை விட செவ்வாய் பகவானும், செவ்வாயை விட புதனும், புதனை விட சந்திரனும், சந்திரனை விட சனியும், சனி பகவானை விட ராகுவும், ராகு பகவானை விட கேது பகவானை வலிமை மிகுந்தவர். அப்பேற்பட்ட அந்த சூட்சம தத்துவத்தை இயக்கிக் கொண்டிருப்பவர் நமது லட்சுமி நரசிம்மரும் நம்மளுடைய லட்சுமி நரசிம்ம சுவாமியும் ஆஞ்சநேயரும் ஆவார். ஆஞ்சநேயருடைய பிறப்பே சுவாதி நட்சத்திரம். அவருடைய வாழ்பகுதி கையை நோக்கி நமது ஆஞ்சநேயருடைய கை பாதத்தை தொடுவது போல அமைக்கப்பட்டிருக்கும். அப்பொழுது 10 தலை கொண்ட பரமசக்தி வாய்ந்த கேது நட்சத்திரம் கொண்ட மூல நட்சத்திரத்தில் பிறப்பெடுத்தவர் ஆஞ்சநேய பகவான். தடைகளை உடைத்து பாம்பின் சற்சுரூபமாக பாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் லட்சுமி நரசிம்மர் அவதாரம் செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு இடையில் நமது சங்க மாநில மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் இங்கு வருபவர்களுக்கு அது உடைக்கப்பட்டு அந்த தடைகளிலிருந்து பிரச்சனைகள் களையப்பட்டு நன்மையை தரும் என்பதில் துளியேனும் ஐயமில்லை. நடு இடத்தில் நாம் வைத்துள்ளோம். இந்த பிராப்தத்தை குருவுக்கே குருவாக விளங்கும் சிக்கலில் இருந்து வேல் கொண்டு வந்து நமது தாயார் கொடுத்தது போல சக்தி குரு ஐயாவை நடுவில் நமது நரசிம்மரும் ஆஞ்சநேய பகவானும் அமைத்துள்ளார்கள். இதுதான் நமது மாவட்டத்தின் சிறப்பு. இன்று மனிதர்களுக்கு கடன் அதிகம். ஒரு மனிதன் தன்னை நிரூபித்துக் கொள்ள இன்றளவு கடன் தாராளமாக அவரவர் சாதக சூழ்நிலையின்படி 6, 8, 12 குழுவுடைய திசைகள் நடக்கும் பொழுது நிறைய கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அனைவரும் பிறப்பில் பணக்காரர்கள் அல்ல. 9.13 கோடி மக்களில் 12 கோடி மக்கள் கடனில் தான் உள்ளார்கள். கடன் அனைவரும் கண்டிப்பாக வாங்கலாம். கடன் வாங்கினால் கடனை கட்டுவதற்கு நமது லட்சுமி நரசிம்மர் துணையாக இருப்பார். செவ்வாய்க்கிழமை அன்று 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த நேரங்களில் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வதால் கடன் கண்டிப்பாக குறையும். மற்றும் சுவாதி நட்சத்திரம் ஒரு கடலில் கிடைத்த முத்து ஆகும். அந்த நட்சத்திரம் வரும் நன்னாளில்
அவர்கள் லட்சுமி நரசிம்மருக்கு தாயாரை வணங்கிவிட்டு லட்சுமி நரசிம்மருக்கு துளசி மாலை கல்கண்டு அனுபவித்து கொடிமரத்திற்கு பூ வைத்து சுற்றி வந்து வணங்கும் பொழுது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் கண்டிப்பாக குறைந்துவிடும். இது என்னுடைய 20 வருட அனுபவ ஜோதிடத்தில் கண்ட உண்மையாகும். மற்றும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று ஒன்று வரும், அது இப்பொழுது முடிந்துவிட்டது. சூரிய பகவான் ரிஷபராசி, வைகாசி 1 மற்றும் ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1, இந்த காலகட்டங்களில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும். அது திரராசி, நிலையான ராசி. அந்த நாட்களிலும் கொடிமரத்தை, பெருமாள் கோவில் உள்ள கொடிமரத்தை 27 முறை 27 பூக்களை கொண்டு வலம் வந்து நெய் தீபம் வைத்து வழிபட அவர்கள் கிருதாயுகத்தில் வாழ்ந்த காலங்களுக்கு கும்பிட்ட பலனை தரும். 1,74,000 ஆண்டுகள் செய்த புண்ணியத்தை பெருமாள் தருகிறார். எவ்வளவு கடன் வேண்டுமானாலும் வாங்கலாம். லட்சுமி நரசிம்மரை தரிசனம் செய்யும் பொழுது அந்த கடனில் இருந்து விடுபட்டு நமக்கு ருணரோக சத்ருஸ்தானம், எதிரியின் தொல்லையிலிருந்தும் கடனில் இருந்தும் நோய்களில் இருந்தும் காப்பாற்றுவது உண்மை. அவருடைய பக்த பிரதலாகருக்காக அவர் எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் ஆகும். செவ்வாய் பகவத்தின் ஆதிக்கத்தில் எடுத்துள்ளார். நம்முடைய திசை தென் திசை ஆகையால் மலை மேல் மிகுந்த இடத்தில் அமர்ந்து அருள்பாரித்துக் கொண்டிருக்கிறார். இத்தகைய பெருமையும் மிக ஊர் போற்றும் பெருமையையும் வாய்ந்தது நமது நாமக்கல். பணம், புகழ், மிக அதிபயங்கரமான ஸ்ட்ராங்கான தொழில் அனைத்துக்குமே காரகமாக விளங்குவது நாமக்கல். பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், கோழி பண்ணைகளாக இருக்கட்டும், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களாக இருக்கட்டும், அனைத்தும் மிகச் சிறந்து விளங்கக்கூடியது நாமக்கல் மாவட்டமாகும். இந்த மாவட்டத்தின் சிறப்புகளை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். தாயாரின் பெருமையையும் லட்சுமி நரசிம்மரின் பெருமையையும் கூறிக்கொண்டே போகலாம். எனக்கு கால தாமதம் கருதி இன்றைய நட்சத்திரம் மற்றும் இன்றைய நாள் பவம் கரணமும் சிவம் யோகமும் சேர்ந்து வந்துள்ளது. பவம் கரணத்திற்கு அதிபதி லட்சுமி நரசிம்மர். பவம் கரணத்தில் பிறந்தவர்களும் லட்சுமி நரசிம்மரை தரிசனம் செய்யும் பொழுது மிகச்சிறந்த வாழ்க்கையின் வெற்றிகளை கொண்டு வருவார்கள். சிவம் யோகம், சிவம் யோகத்தில் பிறந்தவர் எம்ஜிஆர். ஊருக்கு உழைக்கும் வள்ளல். 108 தலைமுறை புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே சிவம் யோகத்தில் பிறக்க முடியும். 108 தலைமுறை கும்பாபிஷேகம் பார்த்திருந்தால் மட்டுமே பவம் கரணத்தில் பிறக்க முடியும். மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் ஜெயலலிதா அம்மையார் பவம் கரணத்தில் பிறந்தார். நமது எம்ஜிஆர், மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் சிவம் யோகத்தில் பிறந்தார். ஊருக்கும் உழைக்கும் வள்ளல். இவ்வாறு நமக்கு யோகங்களும் வேலை செய்யும், கரணங்களும் வேலை செய்யும், பஞ்ச அங்கங்களும் நமக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றன. இன்றைய கோச்சாரப்படி 5ஆம் இடத்தில், லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து 1, 5, 9 கேது பகவான் வரும் பொழுது அவருடைய காலம் ஆன்மீகம், கோவில் பணிகள் கட்டுதல், கும்பாபிஷேகம் செய்தல், தீர்த்த யாத்திரை செல்லுதல், பயணித்தல், இந்த மாதிரியான காரியங்கள் இப்பொழுது அதிகமாக நடக்கும். மக்கள் உழவாரப்பணி மற்றும் அன்னதானம் பல இடங்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டங்களில் செல்லும் பொழுது பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். நோய் நொடிகளிலிருந்து விடுதலை பெறலாம் என கூறிக்கொண்டு எனக்கு காலதாமதம் கருதி எனக்கு வாய்ப்பளித்த சக்தி குரு ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நான் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து டாக்டர் ராஜாத்தி அவர்கள் MA அஸ்ட்ரோ தமிழ் PhD, MA அஸ்ட்ரோ PhD. தொடர்புக்கு செல் நம்பர் 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை. அனைவருக்கும் நல்லது உண்டாகட்டும். நன்றி உரை சார். நேற்று காலையிலிருந்து இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் முதல் நன்றி உரை. எங்கள் சங்கத்தின் சார்பாக, நாமக்கல் மாவட்ட ஜோதிட நிர்வாக சங்கத்தின் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நீங்கள் பேச காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிறப்பு அழைப்பாளர் இருக்கிறாங்க, நம்ம செயற்குழு உறுப்பினர் இருக்கிறாங்க, நம்ம நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாமே காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசின அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து சக்தி குரு அவர்களுக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஒரு யங் மேன், ஒரு சிங்கிள் மேனாக, ஒரு தனி ஒரு மனிதனாக இருந்து தனி வாழ்வை சுழத்தி
மேக்சிமம் அவர் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் எங்கள் சங்கத்தின் சார்பாக அவர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி வாங்க எல்லாம் அவசியம்.